வணக்கம், இது உங்கள் அமிர்தசமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் தோசை பார்க்க போகிறோம். அதாவது மஷ்ரூம் தோசை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஷ்ரூம் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 1, கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா, இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது, பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாம். வானல் ஹீட் ஆகும், எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட பூண்டு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் தக்காளி, இது 3 நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாக 1 ஸ்பூன், நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துடணும். இதோட மஷ்ரூம் வேகிற அளவுக்கு அடுப்பிலே இருக்கட்டும். நல்லா மஷ்ரூம் வெந்துருச்சு. கிரேவி மாதிரி ஆகும். அதுக்குள்ள லாஸ்ட்டு கொத்தமல்லி தழையை மிக்ஸ் பண்ணணும். மஷ்ரூம் மசாலா ரெடி. இப்போ நம்ம தோசை சுடலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. கொஞ்சம் நைஸாகவே ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கிடுவேன் நான். இப்போ தோசையை மூடி வச்சுருங்க. தோசை ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா, காளான் மசாலாவை இடையில வைக்கணும். வச்சுட்டு தோசையை அப்படி காளானை கவர் பண்ணி மேலே மூடிடலாம். காளான் தோசை ரெடி. இன்னொரு தோசை ஊற்றலாம். தோசை வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி மசாலா நல்லா சென்டரில் வைங்க. கொஞ்சம் பரத்தி விட்டுட்டு இப்போ இதை நம்ம ட்ரை ஆங்கிள் ஷேப்பில் மடிக்க போகிறோம். தோசை ரெடி ஆயிடுச்சு. காளான் தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.